ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரங்க, இந்த மார்ச் 29, 2025 ஆண்டு யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இன்டென்ஷனாக இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. 6ஆம் இடத்துல ரோக சனியாக இருக்கக்கூடிய இந்த சனியானவர் 7ஆம் இடத்துக்கு கலத்திர சனியாக வரப்போகிறார். அப்போ கண்டக சனியாக உள்ளே நுழைகிறார். அதாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்து ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம முதலே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது வரும்போது என்னன்னா கலத்திர சனி, அதாவது திருமணத்தில் சனி போய் உட்கார்றாரு அப்படிங்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில், லைஃப் பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளத்தை கொடுப்பார். அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்லேயே லைஃப் பார்ட்னரில் ப்ராப்ளம் கொடுத்தா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு எடுக்கும். அப்போ இப்போ மட்டும் என்ன நாங்கள் நல்லாவாக வாழ்ந்துட்டு இப்போயே அந்த சில பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா இப்போ வர பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும். அதனால் பெரிய ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க, பன்னி ராசிக்காரங்க ரொம்ப டேலண்டட் பீப்புள். அவங்களுக்குலாம் சொல்லியே கொடுக்க தேவையில்லை, அந்தளவுக்கு ரொம்ப டேலண்டட் பீப்புள்ஸ். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு உள்ள சில பிரச்சனைகளால் மட்டும்தான் இவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது. அது இப்போது வரப்போகிற சனி அப்படிங்கிறவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருப்பார். அதனால் எந்த ஒரு டிஸ்கஷனும் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாத லெவலுக்கு பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கன்னிராசிக்காரங்க. அப்போ தான் ரொம்ப நல்லதை கொடுக்கும். சரி, எந்தெந்த இடத்துலலாம் சனி பயிற்சி ஆகும்போது எந்தெந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் பார்க்கும்போது தன்னுடைய கண்டக சனி தன்னுடைய 3 பார்வைகளால், அதாவது 9ஆம் இடத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படிங்கும்போது 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கிய சனியை பார்க்குறார். பாக்கிய சனியை பார்த்தா என்ன பண்ணும்? கண்டிப்பாக பாக்கியத்தை கெடுத்து விட்டுரும். உங்களுக்கு வருகின்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் கெடுதல் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தை கெடுதல் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே அது சரி பண்ணக்கூடியதாக இருக்காது. 9ஆம் இடம் பாக்கியத்தை சனி பார்க்கும்போது உங்களுடைய தந்தை வழி, தந்தையினால் ஒரு சில பாதிப்புகள், இல்லை தந்தைக்கே பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவெடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இந்தந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துலேருந்து சமசப்தமாக உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ராசியை பார்த்தா என்ன பண்ணுவார்? மன கஷ்டம், மன சங்கடம், ஸ்லோவாகிறது, சோம்பேறித்தனமாகிறது, மந்தத்தன்மை ஆகிறது, இந்த வேலையை நாளைக்கு பண்ணிக்கலான்னு தள்ளி போடுறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்போ இந்தந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ சனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்கள் மனசங்கடம், கவலைகள் இருந்ததுன்னா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. யோகாசன்ஸ் அது மாதிரி இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நிம்மதியை கொடுத்துரும். அடுத்தது 7ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 3, 7, 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாய் வழி உறவுகள்னால ஒரு சில பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். வீடு மனை யோகம் அப்படிங்கிறதுல ப்ராப்ளம் வரும். வீடு ஏதாவது வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பில்டர்ஸ், அந்த கான்ட்ராக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் சரியாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்டைரக்டாக வெரிஃபை பண்ணுங்கள், யாருமே டைரெக்டாக போய் வெரிஃபை பண்ணாதீங்க. உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் சஸ்பென்சபிளாக நிறைய விஷயம் செக்கிங் பண்ணிக்கோங்க. அண்டு டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணுறது இல்லாமல் அந்த இடம் உங்களுக்கு கரெக்டான சூட்டபிள் ஏரியாவா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிலம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல்
வீடு அந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் உங்களுடைய வண்டி வாகனம் அதில் ரொம்ப ஸ்பீடாக போகிறதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியே பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கான பலன் இப்படி. சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். நம்மளுக்கு கோச்சாரப்படி இப்போ விஷயம் புரிஞ்சிருச்சு. அடுத்தது தசாபூத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நன்மைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ தசாபூத்தி நல்லா இருந்தாவது ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி பொருளாதார நிலைமையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி போகலாம். அப்படி பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரன், அஸ்த நட்சத்திரக்காரங்க, சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் உத்திரம் ஆரம்ப திசை சூரிய திசை, அஸ்தத்துக்கு சந்திரன் முதல் திசை, சித்திரைக்கு செவ்வாய் முதல் திசை. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் திசைகள் வரும்போது, சூரிய திசை வரும்போது விரையாதிபதி திசை, இந்த திசை வரும்போது கண்டிப்பாக விரயத்தை அதிகமாக கொடுக்கும். சூரிய திசை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய திசையாகவே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கும். இதே அஸ்த நட்சத்திரத்துக்கு லாஸ்ட்டு சூரிய திசை வரும், சித்திரைக்கு லாஸ்ட்டுக்கு முதல் திசையாக வரும். அப்போ அந்த சூரிய திசை அப்போ வரும்போது இந்த கண்டக சனி கண்டிப்பாக சூரிய திசையில் அரசாங்க வழி, அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்பா வழியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி சூரிய திசையில் பண்ணும். அடுத்தது சந்திர திசை 11ஆம் அதிபதி திசை உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? அப்போ அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் அதிபதி தசை நடக்கும்போது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பொருள், செல்வம், லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலை கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சந்திர திசையில் இந்த சனி 7ஆம் இடத்துல போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலும் பண வரவுக்கும் லாபத்துக்கும் கொஞ்சம் தடை இல்லாமல் போகும். அடுத்தது செவ்வாய் திசை 3ஆம் அதிபதியும் அவர் தான், 8ஆம் அதிபதி திசையும் அவர் தான். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக மறைவு ஸ்தானம், 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக 8ஆம் அதிபதி செயல்படுவார். அஷ்டமத்தில் மாதிரி செயல்படுவார். அதாவது அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ராகு திசை, அடுத்தது ராகு திசைன்னா எப்படி கண்டிப்பாக 6க்கு வருது, மே 18க்கு அப்புறம். அப்போ ருணரோக சத்ரு அப்படிங்கிறது 3மே இருக்கும். அப்போ கடன், நோய், எதிரி அப்படிங்கிறது ராகு திசையில் கொடுக்கும். அதனால கவனமாக இருங்க. குரு திசை 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி திசை. உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் அவர் தான், 7ஆம் அதிபதியும். அப்புறம் சொத்து சுகங்கள், கலத்திரம், அது அப்படிலாம் ரொம்ப நல்ல வழியில் உங்கள் குரு நல்ல பயன்பாடு உள்ள ஒரு திசையாக இருக்கும். அதனால் சனி திசை பெரிய டிஸ்டர்ப் பண்ணலனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரன் பண்ணி போகிற அளவுக்கு கொண்டு போகும். குரு திசை நல்ல சேமமான திசை. சனி திசை 5ஆம் அதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதி. அப்புறம் இந்த நோய், எதிரி, கடனை கொடுப்பார். இந்த சனி திசையில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டக சனிக்கு நோயை கொடுத்துரும், இல்லை எதிரியை கொடுக்கும், இல்லை கடனை கொடுத்துரும். இதனால் வீட்டில் பிரச்சனைகள் வரும், குழந்தைங்கனால இம்சைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும். அதனால் அதில் கவனமாக இருங்க. புதன் திசை ராசியாதிபதியும் அவர் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படிங்கிறதுனால ராசியாதிபதி ரொம்ப நல்லது தான் பண்ணுவார். 10ஆம் அதிபதி தொழிலை நல்லபடியாக கொண்டு போவார். ஆனால் இந்த கண்டக சனி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்தது கேது திசை. கேது 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது விரயத்தை அதிகமாக கொடுப்பாரு, பார்த்துருந்துக்கணும். சுக்கிர திசை 2ஆம் அதிபதி அவர் தான், 9ஆம் அதிபதியும் அவர் தான். தன குடும்ப வாக்கும் கொடுப்பார், பாக்கியத்தையும் கொடுப்பார். அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த திசை காலங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுக்கிர திசை வரும்போது உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த கண்டக சனியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திசாபூத்தி வாரியாக இப்போ பலனை சொல்லிட்டேன். இப்போ திசாபூத்தி ரீதியாக சொன்னாலுமே அந்தந்த திசாநாதனுக்கு தகுந்த வழிபாடு பண்ணிக்கணும். சூரிய திசை அப்படின்னா சிவாலயங்களில் உள்ள சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு சிகப்பு துணியை தானமாக கொடுத்தா நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். சந்திர திசை வரும்போது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு திங்கட்கிழமை தோறும் வெண்ணிறை ஆடை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. சந்திரனுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை சிவனுக்கே கொடுத்தாலும் சரி. செவ்வாய் திசையில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. ராகு திசையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எலுமிச்சப்பழ மாலையை நீங்கள் காளி தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, குரு திசையில் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபடுறது,
சனி திசையில் சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, ஒரு வாரம் வெற்றிலை மாலை கொடுங்க, இன்னொரு வாரம் வந்து வெண்ணெயும் செந்தூரமும் கலந்து கொடுங்க, ரொம்ப நல்லது கொடுக்கும். அதே மாதிரி புதன் திசையில் புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறது நல்லது. கேது திசையாக இருக்குது அப்படின்னா டெய்லி விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. சுக்கர திசையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வயதாகிடும். கேது திசை வரும்போதே சுக்கர திசையில் இருக்கும்போது மகாலட்சுமி மனதார வழிபடுங்க. இல்லை அப்படின்னா கோயிலுக்கு சென்று வர முடிஞ்சால் அது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ நம்ம நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களும் நம்ம சொல்லிட்டோம். எங்கள் இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிட்டோம். பொதுவான வழிபாடு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே இந்த கண்டக சனி வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வன்னி மரத்தடி விநாயகரை சனிக்கிழமை 108 தடவை பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி 3 தடவையாவது பிரதட்சிணம் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு அடிக்கடி பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்னி ராசி அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடை பிடிச்சிக்கிறதும் குலதெய்வ வழிபாடை பிடிச்சிக்கிறதும் ரொம்ப நல்லது. உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தான் முதல்ல பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரரை மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிவன் சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தி உங்களை கண்டிப்பாக காத்து நிற்கும். இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து யோசித்து செயல்பட வேண்டியவங்களாக இருப்போம். குரு திசை என்னதான் உங்களுக்கு நல்லது பண்ணாலும் சில பேருக்கு வந்து ஒரு சில அவமானங்களும் சங்கடங்களையும் கொடுத்துரும். இப்போ உத்திரமாக இருந்தாலும் சரி, அஸ்த சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பார்க்கிங்க அப்படின்னா இந்த கண்டக சனியோடைய பாதிப்பு எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கால்குலேஷனுக்கு சொல்கிறேன். உத்திரம் அஸ்தம் சித்திரை 2.5 வருஷம், மார்ச் 29 ஆரம்பித்து 2.5 வருஷத்துக்கு 30 மாதம் கணக்கு. சரிங்களா? 30 மாதத்தில் 10 மாதம் பிரிக்கணும். உத்திரத்துக்கு 10 மாதம், அஸ்தத்துக்கு 10 மாதம், சித்திரைக்கு 10 மாதம். உத்திரத்துக்கு 10 மாதம் அப்படிங்கும் போது எத்தனை பாதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுருங்க. அஸ்தத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் அஸ்தத்துக்கு ஒரு 4 பாதம் இருக்குது அப்படின்னா 4 பிரிவாக பிரிச்சுக்கணும். 10 மாதத்தை 2.5 மாதமாக 4 மாதம் பிரிச்சுக்கணும். அந்த 2.5 மாதத்தில் தான் கண்டக சனியோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உத்திர நட்சத்திரத்தில் 10 மாதம் முடிஞ்சு 11ஆவது மாதம் வரும்போது அஸ்த நட்சத்திரத்துக்கு 2.5 மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பாதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. சித்திரையில் 2 பாதம் இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த 2 பாதங்கள் பிரிக்கும் போது 5 மாதமாக பிரிச்சிடும். இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர வாரியாக பிரிக்கும் போது கரெக்டான பலன் உங்களுக்கு தெரிஞ்சோம். அந்த 2.5 மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வார்த்தைகள்லாம் விடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிங்க. அப்போது நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து மிகப்பெரிய அளவில் விடுபட்டு அதிக நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ உத்திரம் அஸ்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடுகள் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது மட்டும் உங்கள் நட்சத்திர நாளில் போய் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த வர நாளில் எந்த ஒரு செயல்கள், அடுத்த நட்சத்திரத்தில் எந்த செயல்கள் செய்யும் போது அது வெற்றிகளை கொடுக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேமத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை அந்த பண்ணும். கண்டிப்பாக சம்பத்து தாரையாக அந்த அடுத்த நட்சத்திரம் இருக்கும். இப்போ உத்திரம்னா அஸ்த நட்சத்திரத்தை இது பண்ணணும். அஸ்தம்னா சித்திரை நட்சத்திரத்தில் உங்கள் செயல்களை ஆரம்பிக்கணும். சித்திரைனா சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய செயல்களை ஆரம்பிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அந்த நட்சத்திரம் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருகின்ற சனி பெயர்ச்சி எல்லாம் வளங்களும் நலங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் மனோதிடத்தையும் கொடுக்குமாறு எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்கி வீட்டில் வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.